க்ராக்கடைலோட தலையை வச்சுருந்தாங்க. கூட வந்து நிறைய ஃப்ரைடு, அதாவது கிரில்டு மாதிரி இருந்துச்சு. கிரில்டு க்ராக்கடைலும் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான மேங்கோ ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம். இது கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஃபிஷ்ஷு, இன்னொன்று வந்து கிராபு, இன்னொன்று பீஃப். இந்த 3 ஃப்ளேவர் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர்க் டம்ப்ளிங் வந்து ரொம்ப ஹாட்டாக பாயில் ஆகிட்டே இருக்குது. அதில் தண்ணி வச்சுருக்காங்க, அது ரொம்ப ஸ்டீம் ஆகிட்டே இருக்குது. தோசை மாதிரி இருக்குது. அவர் வந்து செஞ்சுட்டே இருக்காரு. சின்ன இதாக போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டுருக்காங்க. இதுவும் வாங்கியிருக்கோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சில்வா மார்க்கெட்டில். இது வந்து ஃபுக்கெட்டில் இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டு. ஸோ நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து இது ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு கிளம்பி வரதுக்கு. நாங்கள் வரதுக்கு ஆல்ரெடி 9 o'clock ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்குது. நிறைய லைட்லாம் போட்டு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை வந்து இங்கே டேஸ்ட் பண்ணலாம். அதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம், என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத என் கூடவே வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து சில்வா மார்க்கெட்டோட உள்ளே இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ் இப்படி நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்டில் வந்தவொடனே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு, அதாவது ஃபுட்டு ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருந்துச்சு. ஸ்டார்டிங் சிக்கன், பீஃபு, போர்க், இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா க்ராக்கடைல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நமக்கு தெரியாத க்ராக்கடைலாக இல்லையான்னு, அதனால் நம்ம வந்து ஆர்டர் பண்ணலை. ஆனால் வந்து க்ராக்கடைலோட தலையை வச்சுருந்தாங்க. கூட வந்து நிறைய ஃப்ரைடு, அதாவது கிரில்டு மாதிரி இருந்துச்சு. கிரில்டு க்ராக்கடைலும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ஐட்டங்கள் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள், கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மார்ஷ்மெலோ, அப்புறம் இங்கே ரொம்ப ஃபேமஸான மேங்கோ ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம். இது கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வேறு ஐட்டங்களும் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. விலையும் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லா ஐட்டங்களும் ஆர்டர் பண்ணி அது எல்லாத்தையும் வாங்கி நம்ம வந்து ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணாத ஐட்டங்கள் மட்டும்தான் நம்ம வந்து இதில் ஆர்டர் பண்ணுறோம். அதை மட்டும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தாய்லாண்டில் வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும்னு வாசிச்சிருக்கோம், வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். இப்போ தான் நேரில் பார்க்குறோம். க்ராக்கடைல் மட்டும் இல்லாமல் புழு, தேல்னு வெரைட்டி ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி உப்பில் ஊற போட்ட மாங்காய், வேறு அங்கே உள்ள காய்கள், பார்பிக்யூஸ், சீ ஃபுட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்னு வேறு லெவலில் இருந்துச்சு சில்வா மார்க்கெட். நம்ம வந்து இப்போது சுஷி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதில்லை. நிறைய இடத்துல வந்து ஆட்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து நிறைய கொரியன் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஃபிஷ்ஷு, இன்னொன்று வந்து கிராபு, இன்னொன்று பீஃப். இந்த 3 ஃப்ளேவர் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் வந்து சுஷி. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம இடத்துலையும் வந்து ஜாப்பனீஸ் குசின்ஸில் மட்டும்தான் கிடைக்கிற ஒரு ஐட்டம். நிறைய மேலே வந்து டாப்பிங் வந்து ஃபிஷ்ஷும், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, பீஃபு, கிராபு, இந்த மாதிரி சீ ஃபுட் பர்டிகுலர்லி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் இருக்கும். What is the name of this? Pork dumpling. Pork dumpling. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வாங்கினது வந்து போர்க் டம்ப்ளிங். வந்து இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போர்க் டம்ப்ளிங் வந்து ரொம்ப ஹாட்டாக பாயில் ஆகிட்டே இருக்குது. அதில் தண்ணி வச்சுருக்காங்க, அது ரொம்ப ஸ்டீம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு பாக்ஸ் வாங்கினோம். அந்த ஒரு பாக்ஸ் வந்து 10 பீசஸ் இருக்கும். 10 பீசஸ் வந்து 50 பார்த்துனாங்க. ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கோம். லைவ் மியூசிக் கேட்டுகிட்டே ஒரு ரவுண்டு சில்வா மார்க்கெட்டை சுற்றி வந்தோம். செம்மையான ஒரு ஆம்பியன்ஸ், அவ்வளோ வெரைட்டியான ஐட்டங்கள், நல்ல சீப்பான ப்ரைஸஸ். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? வழக்கமாக விலையை மட்டும் கேட்டுட்டு சுற்றுவோம். பட் இங்கே விலையை பற்றி யோசிக்காமலே நிறைய ஐட்டங்கள் வாங்கினோம். அந்த அளவு சீப்பாக இருந்தது ப்ரைஸஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வாங்கினது வந்து மேங்கோவில் செஞ்ச ஒரு ஸ்நாக் மாதிரி இருந்துச்சு. ஒரு தோசை மாதிரி இருக்குது. அவர் வந்து செஞ்சுட்டே இருக்காரு. சின்ன இதாக போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டுருக்காங்க. இதுவும் வாங்கியிருக்கோம். இது டெசர்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில்வா மார்க்கெட்டில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் சுற்றி இப்போ வந்து மார்க்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம பின்னால். ஸோ 10:30க்கே வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா 11:30 அப்படின்னு போட்டு 11 o'clock அப்படின்னு போட்டிருப்பாங்க க்ளோசிங் டைம். ஆனால் வந்து 10:30க்கே இங்கே வந்து எல்லா மார்க்கெட்டுமே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு 2 hours ஆகுது உங்களுக்கு டைம் கிடச்சினா தான் கரெக்டாக வரும். எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நிறைய விஷயங்கள் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்.
ஸோ சில்வா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் வரிசையாக வச்சுட்டு நம்ம ரூமில் உட்காந்துருக்கோம். இது அதுதான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். அங்கே வந்து டைம் ரொம்ப லேட் ஆனதுனால ஃபுல்லாக நம்ம டேஸ்ட் பண்ண முடியலை. அதனால தான் நம்ம இங்கே உட்காந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது இந்த ஊறுகாய் மாதிரிப்பட்ட ஒரு ஐட்டம். இது வந்து உப்பில் போட்ட மாங்காய் மாதிரி, உப்பில் போட்ட மாங்காவும் உப்பில் போட்ட ஜுஜுபி அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டும் இருக்குது. உப்பில் போட்ட மாங்காய் எப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ண வைப்போம். சூப்பராக இருக்குது. ஒரு நம்ம நார்மலான மாங்காய், சின்ன மாங்காயில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டிஷ் ஃப்ளேவர், அப்புறம் கொஞ்சம் ஓரளவு நல்ல காரம், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. நம்ம ஊரில் உள்ள உப்பில் போட்ட மாங்காய் மாதிரி தான் இவங்க ஸ்டைலாக உப்பில் போட்ட மாங்காய் தான் இது. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மாங்காய்னாலே ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது ஜுஜுபே அப்படிங்கிற அந்த ஃப்ரூட்டை. இதுதான் அந்த ஃப்ரூட்டு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் மாதிரி இருக்குது. ஃபீல் வந்து இந்த பேரிக்காய் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. டெக்ஸ்டரும் வந்து பேரிக்காய் மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஒரு மாதிரி ஆப்பிள் பேரிக்காய்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உப்பெல்லாம் ஒன்றும் இறங்கலாம் இல்லை, பட் அதோட ஃப்ளேவர் தான் இருக்குது. மேலே கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக கொஞ்சம் காரமான ஃப்ளேவர். நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தா இந்த பிக்கிள் இவங்க டைப் ஆஃப் பிக்கிள் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. நிறைய ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க, கிரேப்ஸ் அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம சூஸ் பண்ண இது ரெண்டும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வேதா வாங்கின அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடேரியனில் இருந்தது. நம்ம ட்விஸ்டீஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பீச்லாம் கிடைக்கும். ஒரு கம்பில் வந்து சுற்றி சுற்றி பொட்டேட்டோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கடையும். அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர் வந்து மேலே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருக்குது. ப்ளஸ் அந்த மசாலாவும் வந்து நல்லா கரெக்டான காரம், கரெக்டான டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இது நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு ஐட்டம் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப விசேஷம்லாம் இல்லை. நம்ம ஊரில் கிடச்சுன்னா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்தால் வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது போர்க் டம்ப்ளிங்ஸ். இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து 50 பாத் சொன்னாங்க. இதுதான் வந்து போர்க் டம்ப்ளிங்கிற ஐட்டம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெளியே இருக்கிற கோட்டிங் வந்து மோமோஸ்லாம் இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு கோட்டிங். உள்ளே இருக்கிற போர்க் வந்து சாசேஜில் இருக்கிற போர்க்கு. பெரிய விசேஷம் அப்படின்னா இல்லை, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து அந்த செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் இல்லை. சாசேஜில் உள்ள போர்க்கை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக எடுத்து அதுக்கு மேலே மோமோஸில் இருக்கிற மாதிரி மாவை வந்து போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வந்து சுஷி அப்படிங்கிற ஐட்டம். ரொம்ப நாளாக நான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்து நம்மளால் சாப்பிடவே முடியல. ஏன்னா எங்கேயும் கிடைக்காது. பெங்களூரில் வந்து ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அது கிடைக்கும். அதனால் சாப்பிட முடியல. கொரியன் படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் வந்து சுஷி அப்படிங்கிற ஐட்டம் நம்ம வாங்கியிருந்தோம். இது வந்து ஒன்று வந்து மேலே வந்து கிராப் வச்சுருப்பாங்க, கிராப் மீட் வச்சுருப்பாங்க. இன்னொன்றில் வந்து பீஃப் வச்சுருக்காங்க, இன்னொன்றில் வந்து ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 குச்சியும் கொடுத்துருக்காங்க. அந்த குச்சி வச்சு நம்மளால் சாப்பிட தெரியாது, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. இது வந்து எப்படின்னா அந்த அடியில் ரைஸு, மேலே வந்து இந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ குச்சி வச்சு முக்கினா எதுவும் வராது. அதனால் நம்ம வந்து கை வச்சு எடுத்து சாப்பிடுவோம். இதுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி. இது வந்து ஃபிஷ்ஷு இருக்கிற சுஷி. இது இந்த மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து ஒரு ரைஸு, மேலே வந்து ஒரு கிராப் ஃபிஷ்ஷோட மீட்டு இந்த மாதிரி இருக்குது. இது சாப்பிட்டு வைப்போம். அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம கறியிலெல்லாம் போடுற மீன் அந்த மாதிரி ஒரு மீன் இருக்குது. மீனோட ஃப்ளேவரு. ரைஸ் ஒரு சின்ன ஒரு வாய் ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கறியோட பீஸை வச்சு சாப்பிட்டு விட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய விசேஷம்லாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவரை ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பெரிய விசேஷம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வந்து இந்த கிராப் மீட் வச்ச சுஷி. இது இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். டேஸ்ட் வந்து இதுவும் ஃபிஷ்ஷுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாகவும் இல்லை. அகைன் சோறில் கொஞ்சம் கறி வச்ச அந்த மாதிரி விட்ட ஃப்ளேவர் தான் இருக்குது. இது வந்து பீஃப் சுஷி. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பீஃபோட கோட்டிங் வந்து மேலே இருக்குது. இது எப்படின்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. ஆனால் வந்து நம்ம பெரிய உலக விசேஷமாலாம் இல்லை. ஒரு சோறு, அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பீஸ் பீஃபு, கொஞ்சம் சாஸ் ஏதோ இருக்குது, அவ்வளோதான். நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட சுஷியை வந்து ஆர்டர் பண்ணோம், பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சாப்பிடல அப்படிங்கிறனால கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம். மற்றபடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்ச அளவுக்குலாம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது
இது பார்பெக்யூ போர்க்கு. இது நம்ம நேற்றுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. காரம் இல்லை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டிஷ் ஒரு ஃப்ளேவர் வருது. போர்க்கை வந்து ஸ்வீட்டாக வந்து நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து லைட்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் வருது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வந்து சிக்கன். இது பேர் என்னன்னு தெரியல, சிக்கன் பார்பெக்யூ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ஐட்டங்கள் அதில் இருந்துச்சு, அது நம்ம வாங்கினது இது சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, இது வெறும் சிக்கனு, காரம் இல்லை, உப்பு இல்லை, புளிப்பு இல்லை, எந்த டேஸ்ட்டுமே இல்லை, வெறும் சிக்கன் மட்டும் தான் இருக்குது. சிக்கனை வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த கலர்லாம் வந்து கலர் பொடி பூசினதா இல்லை உண்மையாகவே ஏதாவது சாசதை ஆட் பண்ணாமல் தெரியல, எந்த ஃப்ளேவருமே இல்லை. வெறும் சிக்கனை வேக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் இதில் வருது. நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட போகிறது வந்து தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். நிறைய கடைகளில் பார்த்தோம், நான் வாங்கலை, இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குன்னு வாங்கினோம். ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் அப்படின்னு. இங்கே வந்து இருக்கிறது வந்து ஸ்டிக்கி ரைஸ்னால் ரைஸ்லாம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கும். அந்த ரைஸும் அதில் வந்து கூடவே வந்து ஒரு மேங்கோவில் ஒரு பீஸை வச்சுருக்காங்க. இந்த சென்ஸ் இந்த மாதிரி தான் இது இருக்குது. இப்படி சாப்பிடுவோம். கூட வந்து ஒயிட் கலரில் ஏதோ சாஸாக என்னதான் கொடுத்துருக்காங்க. முதல்ல அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனியாக. கஞ்சி தண்ணியில் வந்து இனிப்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ரைஸை நம்ம வடிக்கும் போது வர தண்ணியில் வந்து இனிப்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர். அவ்வளோ மோசமானலாம் இல்லை, பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. தனியாக கூட நம்ம சாப்பிடலாம் இல்லை. ஸோ இதே வந்து மேலே கொஞ்சம் ஊற்றி நம்ம சாப்பிட்டு வருவோம். நல்லா தான் இருக்குது, நாட் பேட். இனிப்பான ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் இனிப்பாக மாங்காவும் அந்த இனிப்பான ஒரு கிரேவியாக இந்த கஞ்சி தண்ணி மாதிரிப்பட்ட ஐட்டத்தையும் அதில் வந்து ஊற்றி சாப்பிடும்போது வந்து எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்வீட் மாதிரிப்பட்ட ஒரு ஃப்ளேவர், ஆனால் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வந்து இது இந்த மாம்பழம் மாதிரிப்பட்ட ஒரு பழத்தை வச்சு தோசை மாதிரி செஞ்சுட்டு இருந்தார். அதை காய வச்சு ஒரு டப்பாவில் அடிச்சு சிப்ஸ் மாதிரி ஆயிருந்தது. அதை சாப்பிட்டு பார்ப்போம். இதுதான் வந்து அந்த ஐட்டம், இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு வேஃபர் ஐட்டம். நம்ம வந்து நிறைய வேஃபர்லாம் சாப்பிடுவோம், மஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் சாக்லேட் இல்லாமல் வெறும் வேஃபர் விட்டுருக்கும். அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து இந்த ஒரு பிராண்டடான ஒரு வேஃபர் சாப்பிட்ட மாதிரி, ஒரு மேங்கோ ஃப்ளேவர்ட் வேஃபர் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை மேபி சாக்லேட் சிரப் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு சில்வா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ண ஐட்டங்கள். ஸோ அகைன் சில்வா மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி இங்கே புக்கெட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் அங்கே வாங்க முடியும். ட்ரெஸ்ஸு, கீ செயின், சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருந்துச்சு. பெரிய இடம், லைவ் மியூசிக் போயிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரான இடம், ரொம்ப லைவ்லியான ஆம்பியன்ஸ். 10:30க்கு முன்னாடியே போங்க, அப்போ தான் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். அங்கே இருக்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம வாங்கினதுல நிறைய ஐட்டங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிக்கனை தவிர பாக்கி உள்ள எல்லா விஷயங்களும் ஓரளவு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக சில்வா மார்க்கெட் வந்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ புக்கெட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒன்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.